உலக வனவிலங்குகள் தினத்தை முன்னிட்டு கோவையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வனத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட கிளிகள் பறக்கவிடப்பட்டன. இத்தாலி நாட்டைச் சேர்ந்த வன ஆர்வலர் பிரான்சிஸ் அசிசி என்பவரின் நினைவு நாளான அக்டோபர் 4ஆம் தேதி உலக வனவிலங்குகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வனவிலங்குகளை பாதுகாப்பது மற்றும் அவற்றுக்கு எதிரான கொடுமைகளை தடுப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் வனத்துறை அதிகாரிகள் கோவையில் உள்ள வளர்ப்பு பிராணிகள் விற்பனை நிலையங்கள் மற்றும் கிளி ஜோதிடர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கிளிகளை வனவிலங்கு ஆர்வலர்கள் உதவியுடன் பராமரித்து வந்தனர். உலக வனவிலங்கு தினத்தை முன்னிட்டு பராமரித்து வந்த 75க்கும் மேற்பட்ட கிளிகளை கோவை நாகராஜபுரம் பகுதியில் உள்ள குளக்கரையில் பறக்கவிட்டனர். பறவைகளை சுதந்திரமாக வாழவிட வேண்டும் என்ற நோக்கில் பறக்கவிட்டதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். இது ஏன் பண்ணுறோன்னா இது அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் வேண்டும். பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கிறது வைல்ட் லைஃப் ஆக்ட் படி ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். அது யாருமே நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்.